வணக்கம். இது ஒசூர் நிப்டி. முதலில் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ஜனவரி 1. இதுவரைக்கும் நடந்த எந்த விஷயத்தையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை நம்மளால் மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்மளோட முயற்சி, உழைப்பு, இது இரண்டையும் சரியான விகிதத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அதை மறந்துட்டு இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஒசூர் நிப்டி வரவேற்கிறது. ஜனவரி 1 நாளை புதன்கிழமை. நாளைய நிப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைஸ். இன்றைக்கி நிப்டி, அதாவது நேற்றுக்கு க்ளோசிங்கிலிருந்து என்ன பாயிண்டில் க்ளோஸ் ஆச்சோ அதே பாயிண்டில் இன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நியூ இயர் சென்டிமெண்ட்டை கனெக்ட் பண்ணி மார்க்கெட்டை ப்ளஸில் வைக்காமல் மைனஸில் வைக்காமல் நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்க்கலாம். 23,682 இதுக்கு மேலே நாளைக்கு ட்ரேடு நடந்தால் 23,755 817 வரைக்கும் போகும். இந்த 682க்கு மேலே கால் வாங்கும்போது 785 ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கணும். 817ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்டிவேஷன் ஆகும். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி 23,682 ஸ்பாட்டு அப்பர் சைடு பிரேக்கப் நடந்ததுக்கப்புறம் உடனே நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணாமல் சார்ட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ப்ரைஸில் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கு முன்னாடி லோவை ஸ்டாப் லாஸை வச்சு 23,785 வரும்போது நம்ம இந்த கால் ஆப்ஷனை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு லாபம் வருது அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு லாட்டு நீங்கள் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா முழுக்க கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லியோ புட் ஆப்ஷனை பை பண்ண சொல்லியோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது கால் ஆப்ஷன் ரைஸ் ஆகும், சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற இடத்த என்னோடய அனுபவத்து மூலமாக உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களை சேர்ந்தது. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அனலைசர் கிடையாது. அதே நேரத்தில் எல்லோரும் சம்பாதிக்கணும், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த யூடியூப் சேனலில், ஒசூர் நிப்டி யூடியூப் சேனலில் இலவசமாக பதிவு பண்ணுறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்கள். அது இல்லாமல் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே நம்ம நிப்டியை பற்றி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி சொல்லும்போது ரன்னிங் மார்க்கெட்டில் எந்த இடத்துல கால் ஆக்டிவேட் ஆகும், எத்தனை மணிக்கு, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இதெல்லாம் இந்த வீடியோவில் என்னால் போட முடியாது. ஆனால் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேஷன் ஆகும்போது இதுக்கான ஐடியாக்களை நான் ஒசூர் நிப்டி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் நான் பதிவு பண்ணுறேன். இது முழுக்க இலவசம்தான். இதை பயன்படுத்தி உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும். இந்த 2025 நம்ம வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கலாம். வாங்க நண்பர்களே, பயணத்தை தொடரலாம். இப்போ மறுபடியும் லெவலுக்குள்ளே போகலாம்.
23,682 கட்டானா 23,785 817 வரைக்கும் போகும். இது வந்து நார்மல் மார்க்கெட்டு. இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கால் ஆப்ஷனில் இந்தி மணி ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70லேருந்து 90 பாயிண்ட் வரைக்கும் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இந்த மொமெண்டம் ஒன் சைடு மார்க்கெட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆனது 23,849 மேலே பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேடு நடந்ததுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி ஆனோம்னாக்க மார்க்கெட் ஆனது மிக அதிவேகமாக 920 நோக்கி போகும். இந்த இடத்துல நம்ம குயிக் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து மொமெண்டம் ட்ரேடிங்க்கான பிளேஸ். இப்போ பையிங் சைடுக்கான லெவலை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து செல்லிங் சைடுக்கான ஏரியாவையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு 23,617க்கு கீழே நிஃப்டி பிரேக் அவுட் நடந்து ட்ரேடிங் நடந்தால் நிஃப்டி செல்லிங் சைடு போயிடும். நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி இந்த 23,617 சப்போர்ட்டை உடைச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னாக்க ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதாவது ஒரு புல் பேக் மூவ்மெண்ட்டு அப்பர் சைடு கிடைக்கும். அந்த இடத்த யூஸ் பண்ணி நம்ம புட் எடுத்தோம்னாக்க அதோட டார்கெட்டு 23,515 வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அது இல்லாமல் நம்ம இந்த இடத்துல எடுக்கிற புட்டை 617 வரும்போது நம்ம ஒரு 650 புட்டை எடுத்தாக்க அது இந்தி மணி புட்டாக இருக்கும். நமக்கு வந்து இமிடியேட்டாக பணமும் கிடைக்கும். 515லேருந்து 482 வரும்போது நம்ம புட் ஆப்ஷனை ஸ்கொயராக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு மொமெண்டம் அப்படின்னாக்க முக்கியமான சப்போர்ட் 23,451. இந்த 23,451 நிஃப்டி பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி பிரேக் ஆயிடுச்சுனாக்க நம்ம 23,450 புட்டோ இல்லைனா 23,500 புட்டோ நம்ம அட்டி மணி புட்டு ஆப்ஷனை எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டு இடத்துல லோ ரேட்டில் பை பண்ணும்போது 23,451லேருந்து 380 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கணும். $23,380 ப்ராஃபிட் புக்கிங் ஆனதுக்கப்புறம் 23,347 மேஜர் சப்போர்ட்டு. இந்த இடத்த மேக்ஸிமம் பிரேக் அவுட் ஆகாது. அதே மாரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு பிக் ஃபால் ஆயிரும். அடுத்த நாளும் கேப் டவுன் நோக்கி போயிடும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் லைவ் கால்ஸ் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நம்ம டெலகிராம் சேனல் ஒசூர் நிஃப்டி சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாமே டைமிங்கில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்னோடய அனுபவத்தை உபயோகப்படுத்தி கம்மி ரேட்டில் ஆப்ஷனை பை பண்ணி ஸ்டாப் லாஸ் கம்மியாகவும் டார்கெட் அதிகமாகவும் நம்ம பிளான் பண்ணி டெலகிராமில் கால்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்க நீங்கள் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த யூடியூப் சேனலோ டெலகிராம் சேனலோ எஜுகேஷனல் பர்பஸுக்காக இலவசமாக தான் நம்ம கொடுக்குறோமே தவிர இதன் மூலமாக மார்க்கெட்டு சம்மந்த கிளாஸ் எடுக்கிறதோ கால்ஸ் கொடுக்குறதோ, அதாவது பெய்டு கால்ஸ் கொடுக்குறதோ என்ன நமக்கு இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணி நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும்போது எனக்கு என்ன தேவையோ அதை நான் மார்க்கெட்லேயே எடுத்துக்க போகிறேன். அதே நேரத்தில் நிறைய பேர் மார்க்கெட்டில் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அவங்களையும் ஒருபடி மேலே ஏற்றி விடணும், அவங்களோட பொருளாதார நிலைமையை சரி பண்ணணும், மார்க்கெட்டில் எல்லாரையுமே வின்னராக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில்
இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கேன். இந்த 2025 நமக்கு பொற்காலமாக அமையும் அப்படின்ட்டு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எல்லோரையும் வெற்றியான ஆப்ஷன் ட்ரேடராக எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணி நிறைய லாபம் பெறணும். இந்த 2025 நமக்கு பொற்காலமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இது ஒசூர் நிஃப்டி.